This is class 8 Ganitha Prakash. Chapter 6ல பேஜ் நம்பர் 146 பார்த்துட்டு இருக்கோம். Identity 1b. ரைட்டா? Identity 1b என்ன கொடுத்திருக்காங்க? a minus b whole square equal to a square plus b square minus 2ab. இது நமக்கு சொல்றதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது நமக்கு 55 ஸ்கொயர். ரைட்டா? இந்த டயக்ராம் எதை டெபிக்ட் பண்ணுது அப்படின்னா 55 ஸ்கொயரை டெபிக்ட் பண்ணுது. இதை நம்ம எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா 60 மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர். 55 நம்ம எப்படி எழுதுறோம்? 60 மைனஸ் 5 இஸ் 55 இல்லையா? இந்த ஹோல் ஸ்கொயரை அப்படியே போட்டுறோம். இதை நமக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. இந்த ப்ளூ, இப்போ இந்த ப்ளூ போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ளூ பார்த்தீங்கன்னா ஃபுல்லா 60. ரைட்டா? இந்த ப்ளூ பார்த்தீங்கன்னா ஃபுல்லா 60 இருக்கிறது தான் இந்த ப்ளூ. ஒரு ப்ளூ பேப்பர் எடுத்துக்கிறோம். இது 60. So the whole length is 60. Right? The whole length is 60. இது ஃபுல்லா 60. அதே மாதிரி இது ஃபுல்லா 60. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்றோம்? 60 மைனஸ் 5 தான் 55 இல்லையா? ஒரு 5 நம்ம சப்ராக்ட் பண்றோம். இதுதான் 5. இங்க இருந்து ஒரு 5 சப்ராக்ட் பண்றோம். அப்போ இந்த லென்த் என்ன பாருங்க? இந்த லென்த் 55. அதே மாதிரி இங்க ஒரு 5 சப்ராக்ட் பண்றோம். சரியா? அப்போ இந்த லென்த் மட்டும் என்னது பாருங்க. இந்த ப்ளூல இருக்கு. இந்த கிரீன்ல இது போடுறேன் நானு. கிரீன்ல இருக்கிறது இந்த லென்த் மட்டும் 5. 55. அதே மாதிரி இந்த லென்த் மட்டும் 55. ஸோ நம்ம எதை சப்ராக்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இந்த இதை சப்ராக்ட் பண்ணிடுறோம். அப்பதான் நமக்கு என்ன வரும்? 55 ஸ்கொயர்னா 55 மல்டிப்ளைட் 55 வேணும் இல்லையா? அதனால நம்ம இதை மட்டும் சப்ராக்ட் பண்றோம். கிளியர்? ஸோ இப்போ இது 55. இது ஃபார்முலா வச்சு, அதாவது இந்த டயக்ராம் வச்சு நம்ம எப்படி போடுறோம் பாருங்க. இது 55னா வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் 5. இதுவும் 5. இப்போ நம்ம அந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அந்த டயக்ராம் எப்படி போடுறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் திஸ் இஸ் இது 55 மல்டிப்ளைட் 55. அதாவது இதையும் நம்ம மல்டிப்ளை பண்றோம். அது 55 மல்டிப்ளை 55 தான் நமக்கு வேணும். 55 மல்டிப்ளை 55 இஸ் 55 ஸ்கொயர். இதை நம்ம ஃபார்முலா மூலியமா நம்ம எப்படி பண்றோம் அப்படின்னா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹோல் 60 மல்டிப்ளைட் ஹோல் 60. அதாவது 60 மல்டிப்ளைட் 60 1. 60 மல்டிப்ளைட் பை 60 அப்படின்னா என்னது? the whole thing. ஸோ இது ஹோலையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம், இது ஹோலையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம். ஆனா நமக்கு எந்த பார்ட் வேண்டாம்? இந்த பார்ட் நமக்கு வேண்டாம். ஆமா தானே? நமக்கு கொஸ்டின் 55 தான். அப்போ நம்ம இந்த பார்ட் வேண்டான்றதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்? சப்ராக்ட் பண்ண போறோம். எதை சப்ராக்ட் பண்ண போறோம்? மைனஸ் பாருங்க. இந்த பார்ட் என்னது? இந்த பார்ட் 5. ரைட்டா? ஸோ நம்ம எந்த பார்ட்டை சப்ராக்ட் பண்ண போறோம்னு பாருங்க. இந்த 55 நம்ம இப்போதைக்கு மறந்துடலாம். நமக்கு அதுதான் கொஸ்டின். இந்த 55 மறந்துடலாம். நம்ம எதை சப்ராக்ட் பண்ண போறோம்னா 60 மல்டிப்ளைடு 5 அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுதான் 60. இது ஃபுல்லா இருக்க 60 இந்த 5. ரைட்டா? இந்த பார்ட்டை நம்ம ஃபர்ஸ்ட் சப்ராக்ட் பண்ணிடுறோம். அதுதான் என்னது? 60 மல்டிப்ளைடு 5. அதாவது 60 மல்டிப்ளைடு 5 அந்த பார்ட்டை சப்ராக்ட் பண்ணிட்டோம். ரைட்டா? திரும்பவும் பாருங்க எந்த பார்ட்டை சப்ராக்ட் பண்ணணும்? இந்த பார்ட்டை சப்ராக்ட் பண்ணணும். இந்த பார்ட்டை சப்ராக்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம் பாருங்க. 5 மல்டிப்ளைடு 60. the whole பார்ட் இல்லையா? பாருங்க இது முழுசா இருக்கிறதுனால தான் நம்ம முழுசா 60 எடுத்துக்கிறோம். அப்போ 5 மல்டிப்ளைட் பை 60. ஸோ இதை நம்ம திரும்பவும் சப்ராக்ட் பண்றோம். 5 மல்டிப்ளை 60யை சப்ராக்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல பார்த்தோம்னா 2 தடவை நம்ம சப்ராக்ட் பண்றோம். ரைட்டா? பாருங்க. இந்த இடத்துல பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த தடவை சப்ராக்ட் பண்ணும் போதும் இந்த டைம் இந்த பக்கம் சப்ராக்ட் பண்ணும் போதும் இதை சப்ராக்ட் பண்றோம். அப்போ இந்த தடவை சப்ராக்ட் பண்ணும் போது இதை சப்ராக்ட் பண்றோம். ஸோ இந்த பார்ட்டை மட்டும் என்ன பண்றோம்? 2 டைம்ஸ் சப்ராக்ட் பண்றோம்.
ஸோ இந்த பார்ட் பாருங்க. மேல இருந்து கீழ இத சப்ட்ராக்ட் பண்ணும்போதும் இத சப்ட்ராக்ட் பண்றோம். ஒரு தடவ சப்ட்ராக்ட் பண்ணா போரும் இல்லையா? அது போயிடும் இல்லையா? அப்படியே இது மட்டும் இந்த இந்த பார்ட் மட்டும் போயிடும் இல்லையா? இது மட்டும் சப்ட்ராக்ட் பண்ணணும் இல்லையா? ஆனா நம்ம என்ன பண்றோம்? இத ஒரு தடவ சப்ட்ராக்ட் பண்றோம். இன்னொரு தடவையும் சப்ட்ராக்ட் பண்றோம். ஆனா நம்ம என்ன பண்ணிக்கணும் அதனால? ஒரு தடவ சப்ட்ராக்ட் பண்றத ஆட் பண்ணிக்கிறோம். தட் இஸ் 5 மல்டிப்ளைட் 5 மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? ஆட் பண்ணிக்கிறோம். புரிஞ்சுதா? ஸோ இது 60 இன்டூ 60 ஷீட்னா, நமக்கு என்ன பண்ணோம் 55 ஸ்கொயர் நமக்கு வேணும் அப்டின்னா, நம்ம என்ன பண்றோம்? 60 ஸ்கொயர் 60 இன்டூ 60 ஷீட்ட எடுத்துக்கிறோம். அதுல நமக்கு அந்த 5 கீழ 5 அதாவது இந்த பக்கம் 5 ரோல 5 காலம்ல 5 2 பக்கமும் 5 5 நம்ம எடுக்கணும். இப்ப நம்ம என்ன பண்றோம்? இந்த 60 60ய மல்டிப்ளை பண்ணிட்டு, இது ஃபர்ஸ்ட் இது ஃபுல்லா எடுக்கிறோம். அதுக்கு இது. இது ஃபுல்லா எடுக்கிறோம். அதுக்கு இது. பார்த்தீங்கன்னா 2 டைம் இந்த இந்த பார்ட்ட நம்ம எடுத்துடுறோம். அதனால என்ன பண்றோம்? ஒரு டைம மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். ரைட்டா? 5 இன்டூ 5 இந்த குட்டி பார்ட் என்னது மீனிங் 5 இன்டூ 5 அத மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இது என்ன வரும் பாருங்க. 60 இன்டூ 60 இஸ் 60 இன்டூ 60 இஸ் 60 ஸ்கொயர். ரைட்டா? அப்புறமா மைனஸ் பாருங்க 60 இன்டூ 5 திஸ் இஸ் மைனஸ் இது 1a இது வந்து ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா இது பின்னு எடுத்துக்கிறோம். இது ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா இது பின்னு எடுத்துக்கிறோம். அப்போ என்ன வரும்? மைனஸ் 2 இன்டூ 60 இன்டூ 5 ரைட்டா? 2 டைம் இருக்கு இது. 60 2 டைம் இருக்கு. 5 2 டைம் இருக்கு. பிளஸ் இது என்னது? 5 ஸ்கொயர். இது எத ரிசம்பிள் ஆகுது பாருங்க. a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர ரிசம்பிள் ஆகும். ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா இங்க? a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர். இங்க என்ன நமக்கு? 60 மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர். தட் இஸ் 55 ஈக்குவல் டு 55 ஸ்கொயர் ஈக்குவல் டு ரைட்டா? இங்க a இஸ் 60 b இஸ் b மைனஸ் 5 எடுத்துக்க கூடாது. நமக்கு ஐடென்டிட்டியே மைனஸ்ல தான் இருக்கு. இங்க நமக்கு 60 பிளஸ் மைனஸ் 5ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா b இஸ் மைனஸ் 5ன்னு எடுத்துக்கலாம். இங்க நமக்கு ஃபார்முலாலேயே இருக்கு அப்படின்னும் போது என்ன பண்ணணும்? த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். b ஈக்குவல் டு என்னது பார்த்தீங்கன்னா 5. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணினோம்னா என்ன வரும்? 60 60 ஸ்கொயர் இஸ் 3600 ரைட்டா? 60 இன்டூ 60 இஸ் 3600 மைனஸ் 60 இன்டூ 5 6 5s are 30 2 இன்டூ 300 பிளஸ் இது என்ன வரும்? 5 ஸ்கொயர் இஸ் 25. இப்போ 3600 மைனஸ் 3 2s are 6 600 பிளஸ் 25 பாருங்க எந்த நம்பர் இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற சைன் தான் அதோட சைன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? 3600யும் 25யும் ஆட் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? அல்லது என்ன பண்ணுங்க? நீங்க 3600 மைனஸ் 600 கூட போடுங்க. 3600 மைனஸ் 600 இஸ் 300. 3000 sorry not 300 3000 plus 25. The answer is 3025. ஸோ ஜியாமெட்ரிக்கலாக கேட்டாங்க அதாவது நமக்கு பேப்பர் வச்சு பேனா வச்சு நம்ம ப்ராக்டிக்கலாக கேட்டாங்க அப்படின்னா நம்ம பேப்பர் வச்சு கட் பண்ணி இந்த மாதிரி போடணும். கிளியரா? இப்போ இதுலயே நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஐடென்டிட்டியை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் யூஸ் ஐடென்டிட்டி வச்சு 2 சம் கொடுத்துருக்காங்க. ஐடென்டிட்டி a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் வச்சு. ரைட்டா? இப்போ ஃபர்ஸ்ட் சம் ஐடென்டிட்டி நம்பர் 1b நம்ம இதை எழுதிக்கலாம். என்ன வரும்? a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். ரைட்டா? இதுதான் a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். இப்போ 99 ஸ்கொயரை எப்படி எழுதுறது? 99 ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? 100 100 மைனஸ் 1 இஸ் 99 அப்படியே 99 ஸ்கொயர் போட்டுக்கலாம். இந்த இடத்துல a என்னது? a இஸ் 100 b இஸ் 1 b மைனஸ் 1 போடக்கூடாது. சரியா? எப்போ மைனஸ் 1 போடணும்? அதாவது 100 பிளஸ் மைனஸ் 1 அப்படின்னு நம்ம எழுதணும்னு வச்சுக்கோயேன். அப்போ வந்து மைனஸ் 1 போடலாம். இப்போ நம்ம ஐடென்டிட்டிலே நமக்கு மைனஸ் இருக்கிறதுனால பாருங்க இங்கேயும் மைனஸ் இருக்கு இங்கேயும் மைனஸ் இருக்கிறதுனால டைரக்டா ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். தட் இஸ் இங்க என்ன வரும்? a ஸ்கொயர் இஸ் 100 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ a இஸ் 100 b இஸ் 1 பிளஸ் b ஸ்கொயர் என்னது? 1 ஸ்கொயர். ஸோ 100 ஸ்கொயர் இஸ் 10,000 மைனஸ் 200 பிளஸ் 1. இப்போ என்ன வரும் பாருங்க? ஃபர்ஸ்ட் 10,000 மைனஸ் 200 இஸ் 8,000
10,000 minus 200, not 8,000. 9,800 இல்லையா? கரெக்டா சப்ராக்ட் பண்ணுங்க. 10,000ம் 200ம் சப்ராக்ட் பண்றோம். 0, 0, 8, 9. 9,800 plus 1, that is equal to 9,801. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் போடலாமா? 58. ஸோ 58 எப்படி போடலாம் பாருங்க. செகண்ட் ஒன். ஸோ 58 ஸ்கொயர். ஸோ இது எப்படி எழுதலாம் பாருங்க. 60 மைனஸ் 2ன்னு எழுதலாமா? 60 மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். அதுக்கு பக்கத்துல என்ன ஒரு நம்பர் 0 இருக்கிற நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். 60 மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். இப்போ இது என்ன பண்றோம்? a ஸ்கொயர். இதுல பாத்தீங்கன்னா a ஈக்குவல் டு 60, b ஈக்குவல் டு என்னது 2. ஸோ 60 ஸ்கொயர் இஸ் 60 த ஹோல் ஸ்கொயர் minus 2 into a is 60, b is 2 plus 2 square, b square is 2 square. இப்போ இது என்ன வரும்? 3,600. 60 into 60 square னா என்ன அர்த்தம்? 60 multiplied by 60. 6 6 are 36. So 3,600 minus 6 2s are 12, 240. Right? Plus 2 square is 4. So இப்போ என்ன வரும் பாருங்க. 3,600. அதுல இருந்து 240 சப்ராக்ட் பண்ணினோம்னா 0. இங்க என்ன வரும்? 10. 10 minus 4 is 6. இங்க என்ன வரும்? 5. 5 minus 2 is 3. இங்க 3. ரைட்டா? So சப்ராக்ட் பண்ணோம்னா 3360 plus 4. That is equal to 3364 is your answer. Clear? Next sum. Expand the following using both identity 1b and distributive property. நமக்கு 3 சம் கொடுத்திருக்காங்க. இது ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் யூஸ் பண்ணி நமக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்றாங்க. First one எழுதலாமா? First one is b minus 6 the whole square. இது நமக்கு first நம்ம என்ன பண்ணலாம்? Distributive propertyல நம்ம expand பண்ணலாம். Distributive property. So distributive propertyல நம்ம எப்படி எழுதுக்கணும்? b minus 6 the whole square நம்ம எப்படி எழுதலாம்? ரெண்டு தடவை எழுதலாம் இல்லையா? b minus 6 multiplied b minus 6 இப்படின்னு எழுதலாம். இப்போ b minus 6 multiplied b minus 6 என்னது வரும் பாருங்க. ஃபர்ஸ்ட் b எழுதிக்கிறோம். அப்புறம் இந்த டோட்டலா b minus 6 எழுதிக்கிறோம். b minus 6. அப்புறம் என்ன எழுதிருக்கோம்? இங்க பாருங்க minus 6 இருக்கு. minus 6 அப்படியே எழுதணும். minus 6. அப்புறம் என்ன வரும்? b minus 6. b க்கும் 6க்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ரைட்டா? this is 6, this is b. ஃபர்ஸ்ட் b எழுதுறீங்க. அப்புறமா the whole. this multiplied by the whole. அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? this multiplied by the whole. ரைட்டா? So b எடுத்துக்கிறோம். அப்புறம் b minus 6. minus 6 எடுத்துக்கிறோம். அப்புறம் b minus 6. that is equal to என்ன வரும்? b square. ஃபர்ஸ்ட் எப்படி மல்டிப்ளை பண்ணும்? b into b, b square. அப்புறம் b into minus 6. அப்புறம் minus 6 into b, minus 6 into 6. b into b is b square. b into minus 6 என்னது? minus 6b. அப்புறம் என்ன வரும்? இங்க minus into plus is minus. 6 into b is 6b. அப்புறம் minus into minus is plus. 6 into 6 is 6 square. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணினோம்னா பண்ணா என்ன வரும்? அதாவது ஆட் பண்ணனா b ஸ்கொயர் மைனஸ் இங்க minus 6b minus 6b. ரைட்டா? minus 6b minus 6b. ரெண்டுமே சேம் சைனா என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ரெண்டுத்துக்கும் என்ன சைன் இருக்கோ அதை போட்டுக்கணும். தட் இஸ் minus 12b. அப்புறமா plus 6 ஸ்கொயர் இஸ் 36. புரிஞ்சுதா? ஸோ த ஆன்சர் இஸ் b ஸ்கொயர் minus 12b plus 36. இப்போ இதுவே நெக்ஸ்ட் ஐடென்டிட்டி 1b நம்ம யூஸ் பண்ண போறோம். ஐடென்டிட்டி 1b. ஐடென்டிட்டி 1b என்னது? a minus b the whole square equal to a square minus 2ab plus b square. இப்போ இந்த இடத்துல aன்றது என்னது? aன்றது b minus 6 இல்லையா? aன்றது b. bன்றது என்னது? 6. புரிஞ்சுக்கோ. திரும்பவும் minus 6 போடக்கூடாது. நம்ம ஐடென்டிட்டி இங்கேயே மைனஸ் தான் யூஸ் பண்றோம். அப்ப என்ன வரும் பாருங்க. that is equal to, அதாவது
b minus 6 the whole square equal to என்ன வரும் பாருங்க b a square அதாவது a இருக்க இடத்துல நம்ம என்ன போடணும் b போடணும் b square minus 2 into a இருக்க இடத்துல b போடணும் b இருக்க இடத்துல என்ன போடணும் 6 போடணும் plus b square என்னது 6 square இப்போ என்ன வரும் பாருங்க b square minus 6 to 12b plus 6 square is 36 so ரெண்டும் சேமா வந்தாச்சா அடுத்தது minus 2a plus 3 minus 2a plus 3 the whole square பாருங்க இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் 3 minus 2a the whole squareனு நம்ம எழுதிக்கலாம் a minus b ஐடென்டிட்டியை யூஸ் பண்றதுக்காக என்ன பண்ணலாம் 3 minus 2a the whole square எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ண போறோம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ரைட்டா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்றோம் இப்போ என்ன வரும் பாருங்க ஸோ 3a 3 minus 2a the whole square 3 minus 2a the whole square நம்ம எப்படி எழுதலாம் 3 minus 2a multiplied 3 minus 2a ஸோ ரெண்டு தடவை எழுதலாமா அடுத்தது எப்படி டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியை கொடுக்கணும் நம்ம 3 multiplied 3 multiplied ரைட்டா 3 minus 2a அதுக்கப்புறமா என்ன எழுதணும் minus 2a multiplied 3 minus 2a ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஒரு நம்பர் எடுத்துக்கணும் இது ஹோலா மல்டிப்ளை பண்ணிக்கணும் அப்புறம் என்ன பண்ணணும் இந்த நம்பர் எடுக்கணும் minus 2a எடுத்துக்கணும் திரும்பவும் இதை ஹோலா மல்டிப்ளை பண்ணணும் இப்போ நெக்ஸ்ட் this multiply this அடுத்தது என்னது this multiply this இப்போ என்ன வரும் 3 into 3 is 9 3 into minus 2a is minus 6a minus 2a into 3 is minus 6a minus into minus plus 2a into 2a 4a square 2 into 2 4 a into a square இப்போ என்ன வரும் பாருங்க 9 minus 6a minus 12a plus 4a square புரிஞ்சுதா இப்போ நம்ம இதுவே நம்ம என்ன பண்ண போறோம் ஐடென்டிட்டியை யூஸ் பண்ண போறோம் ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போறோம் வாட் இஸ் த ஐடென்டிட்டி ஃபார்முலா எழுதிக்கோங்க a minus b whole square equal to a square minus 2ab plus b square so what is a here நம்ம எதுக்கு எழுத போறோம் 3 minus 2a the whole squareக்கு எழுத போறோம் இந்த இடத்துல a என்னது a is 3 what is b b is 2a minus 2a போடக்கூடாது so இப்போ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணா என்ன வரும் a square is 3 square minus 2 into a is 3 b என்னது 2a plus b square என்னது 2a the whole square so 3 square is 9 minus 3 2s are 6 6 2s are 12 12a plus 4a square ரைட்டா ரெண்டும் சேமா வந்தாச்சா this is using identity இப்போ தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க இதுலயே லாஸ்ட் ஒன் 7y minus 3 by 4z ஸோ தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க 7y minus 3 by 4z the whole square ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ரைட்டா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியில நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் பாருங்க a equal to 7y okay that is identity distributive property என்ன பண்ண போறோம் ரெண்டும் தனித்தனியா எழுத போறோம் 7y minus 3 by 4z 3 by 4z the whole square equal to நம்ம என்ன எழுதலாம் 7y minus 3 by 4z அதே இன்னொரு தடவை எழுதுறோமா 7y minus 3 by 4z ரெண்டு தடவை எழுதியாச்சு இப்போ என்ன பண்ணோம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியில முதல்ல 7y எழுதணும் that is multiplied by 7y minus 3 by 4z ஒரு டைம் எழுதிட்டோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இந்த மைனஸ் இருக்கு மைனஸ் 3 by 4z எழுதணும் ரைட்டா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் திரும்பவும் அதே எழுதணும் 7y minus 3 by 4z கிளியரா இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் ஒன்னுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும் இதையும் மல்டிப்ளை பண்ணணும் இதையும் மல்டிப்ளை அதே மாதிரி இதையும் மல்டிப்ளை இதையும் மல்டிப்ளை
7y into 7y equal to 49. 49y square. சரியா? 7 into 7 is 49. Y into y is y square. அப்புறம் பாருங்க இங்க minus plus into minus is minus போட்டாச்சு. 7 into 3 is 21. அப்புறம் இங்க y இருக்கு. y 21y by இங்க என்ன இருக்கு? 4z அப்படியே இருக்கு. அப்படியே மல்டிப்ளை அப்படியே போட்டுக்கணும். பாருங்க 7y multiplied minus 3 by 4z அப்படின்னா என்ன அர்த்தம்? 7y னா என்ன அர்த்தம்? 7y by 1 ன்னு அர்த்தம். அப்போ நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணி போட்டுறீங்க. அதுக்கப்புறம் 1 into 4z is 4z. ரைட்டா? ஸோ அதே மாதிரி இங்க மைனஸ் இருக்கு. மைனஸ் 7 3s are 21. 21y by 4z இங்க கீழே வந்து 1 இருக்குன்னு மீனிங். அப்போ 0 கிடையாது. கீழே எதுவுமே இல்லைன்னா 0 கிடையாது. 1 இருக்கு. by 4z. ரைட்டா? மைனஸ் மைனஸ் இன்டு மைனஸ் என்ன வரும் இங்க பிளஸ் 3 into 3 is 9. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன பண்ணணும்? நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணணும். டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணணும். 3 into 3 9. 4 into 4 16. z into z ஸ்கொயர். புரிஞ்சுதா? இந்த ஸ்கொயர்லாம் மறக்காம கரெக்டா போடணும். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். எது எது லைக் டேர்ம் பாருங்க. 49y ஸ்கொயர். இது ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ இங்க பாருங்க -21y -21y. ஸோ இதை நம்ம என்ன பண்றோம்? பாருங்க தனியா போட்டு நான் உங்களுக்கு ஆட் பண்ணி காமிக்கிறேன். -21y by 4z -21y by 4z. ஸோ இது என்னது? எல்சிஎம் என்னது? சேம் டினாமினேட்டர் இருக்கு இல்லையா? அப்போ 4z is the LCM. அப்போ எல்சிஎம் சேமா இருந்தா என்ன பண்ணுவோம்? மேல இருக்கிறது அப்படியே நம்ம ஆட் பண்ணிப்போம் இல்லையா? 21y minus 21y. ஸோ வாட் இஸ் -21y-யும் -21y-யும் ஆட் பண்ணா என்ன வரும்? y 1 plus 1 2 42 minus 42y. ஏன்னா சேம் சைனா இருந்தா என்ன பண்ணிக்கணும்? ஆட் பண்ணிக்கணும். டிஃபரன்ஸ் சைனா இருந்தா தான் என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். சேம் சைனா இருந்தா ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு என்ன சைன் வருதோ அந்த சைனை நம்ம போட்டுறணும். அப்ப இங்க டோட்டலா என்ன வரும் பாருங்க? -42y by 4z. எழுதலாமா? ஸோ இங்க என்ன எழுதலாம்? -42y by 4zன்னு எழுதலாம். அப்புறம் பிளஸ் 9 by 16z ஸ்கொயர். கிளியரா? நெக்ஸ்ட் பாருங்க இதோட விட்டாலும் ஓகே. பட் நம்ம இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியும். எப்படி சிம்பிளிஃபை பண்ண முடியும் பாருங்க. 2ஆல இதை கேன்சல் பண்ணலாமா? 2 2s are 4. இங்க என்ன பண்ணலாம்? 2 2s are 4 ரிமைண்டர் 1. ஸோ 21ன்னு போடலாம். இது சிம்பிளிஃபை பண்ணியும் போடலாம். பாருங்க இங்க மைனஸ் இருக்கு. பட் இது ரெண்டுமே நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல இருக்கு. எதை கேன்சல் பண்ணக்கூடாது? இந்த 2வையும் இந்த 16ம் கேன்சல் பண்ணக்கூடாது. இந்த 2 இந்த 49 அந்த மாதிரி கேன்சல் பண்ணக்கூடாது. ஸோ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும்னா 49y ஸ்கொயர் 49y ஸ்கொயர் மைனஸ் 21y by 2zன்னு எழுதலாம். பிளஸ் 9 by 16z ஸ்கொயர். ரைட்டா? இதோட முன்னாடி இருக்க டேர்மோடு விட்டாலும் கரெக்ட். இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி எழுதினாலும் கரெக்ட். இப்போ நம்ம இதுவே என்ன பண்ண போறோம்? ஐடென்டிட்டியை யூஸ் பண்ண போறோம். ஐடென்டிட்டி என்ன ஐடென்டிட்டி? இதே ஐடென்டிட்டியை 1b ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி என்ன ஐடென்டிட்டி? a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். இந்த இடத்துல a அப்படின்றது என்னது? a இஸ் 7y. bன்றது என்னது? b இஸ் 3 by 4z. இப்போ 7y minus 3 by 4z the whole square equal to எப்படி எழுதணும்? 7y நம்ம எப்படி எழுதணும்? a ஸ்கொயர் இல்லையா? a ஸ்கொயர்னா எப்படி எழுதணும்? 7y the whole squareன்னு எழுதணும். அப்புறம் மைனஸ் இருக்கு, 2 இருக்கு, a என்னது? 7y. அப்புறமா b என்னது? மைனஸ் சாரி b என்னது? மைனஸ் கிடையாது. b இஸ் 3 by 4z. ஓகேவா? தப்பா போட்டுறாதீங்க. b என்னது? 3 by 4z plus b ஸ்கொயர் என்னது? 3 by 4z the whole square. ரைட்டா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 2வையும் இந்த 2வையும் கேன்சல் பண்ணியும் எழுதலாம். அப்போ கேன்சல் பண்ணலாம். அப்போ இங்க என்ன வரும்? 7 ஸ்கொயர் இஸ் 49. 49y ஸ்கொயர் மைனஸ் 7 3s are 21 பை இங்க என்ன இருக்கு? 21y இருக்கு. அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்கு? கீழே 2z இருக்கு. ரைட்டா? பிளஸ் இங்க 3 ஸ்கொயர் என்னது? 9. 4 ஸ்கொயர் என்னது? 16. z ஸ்கொயர் என்னது? z ஸ்கொயர். z into z is z ஸ்கொயர்.
ஸோ யுவர் ஃபைனல் ஆன்சர் சேம் ஆன்சர் வரும் பாருங்க. 49y² minus 21y/2z plus 9/16z². கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு இன்வெஸ்டிகேட்டிங் பேட்டர்ன்ஸ் வந்துரும். அத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.